சொத்து சேர்த்து வச்சோம்னா நம்ம தாத்தன் பாட்டை நல்லவங்க ஃபோட்டோ வச்சு கும்பிடுவோம். எதுவுமே இல்லாத நம்மளை விட்டு போட்டு போயிட்டாங்கன்னா ஃபோட்டோ தூக்கி எறிஞ்சிடும். மாந்திரிகங்கள் நிறைய பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. நிறைய தகடுகள் நான் எடுத்தேன், நிறைய தாயத்துகள்லாம் என் வீட்டை சுற்றி நான் எடுத்தேன். இதுதான் எங்கள் பிரிவுக்கு 100% காரணம் அப்படின்னாரு. அது அப்படி இல்லை. இந்த வீடு கட்டப்பட்டதுலேருந்து எப்போ இந்த வீடு பாதிப்பு கொடுத்துருக்கோம், எப்போ நன்மைகளை கொடுத்துருக்கோம், எப்போ கணவன் மனைவிக்கான பிரிவுகளை கொடுத்துருக்கோம், இல்லை எப்போ குழந்தைகளை கொடுத்துருக்கும் கூட ஒரு வீட்டை வச்சு நம்ம 100% பலன் போடணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு தீர்வு கிடைக்காதா? ஏன்னா முடிவெடுக்க முடியாதவங்க தீர்வை தேடி பயணிப்பாங்க. அப்போதான் அந்த தீர்வை தேடி பயணிப்பாங்க. இந்த தீர்வை தேடி பயணிக்கிறப்ப தான் போய் இந்த மாந்திரம், தந்திரம், எந்திரம் இந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்களை போய் மாட்டிப்பாங்க. ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாஸ்து சம்பந்தமான பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து தங்கதுரை ஐயா அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். சரி, வணக்கம். குரு வாழ்க, குருவை துணை. இப்போ நம்ம முன்னோர்களை வழிபடுதல் அப்படிங்கிறது குலதெய்வம் தெரியாதவர்கள் முன்னோர்களை வழிபடும் போது பெரும்பலமான ஒரு பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அதாவது இந்த நம்மளுடைய தாத்பரியம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை நாம நினைத்து கொண்டே இவங்க எங்க கூடயே இருக்கணும், இவங்களுக்கு எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டே இருக்கும்போது அந்த ஆன்மாவானது, அந்த ஆத்மாவானது இடம் போய் சேர வேண்டிய இடம் போய் சேர்வது கிடையாது, இங்கேவே நம்ம கூட்டயே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் இப்ப சில காலங்களா பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி சில புத்தகங்களின் வாயிலாகவும் படிக்க முடியும். இப்ப அந்த முன்னோர்களுடைய படத்தை வீட்டுல வச்சு வணங்குறது அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சில பேர் பூஜை அறையிலேயே வச்சு வணங்குறாங்க, சில பேர் இந்த பக்கமா மாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் இல்ல படமே வைக்காதீங்க, மனசுக்குள்ள இருக்காங்களா விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இதை பத்தி ஒரு வாஸ்து நிபுணரா உங்களுடைய கருத்து என்ன? இப்போ முன்னோர்கள் படம் வைக்கலாமா வீட்டுல அப்படின்னு சொன்னா தாராளமா வச்சுக்கலாம். அது எதற்காக? இப்போ நான் பெரும்பாலும் தெற்கு திசை பார்த்து வச்சு நீங்க வழிபாடு செய்யணும். ஏன்னா தெற்குனா யமனுக்கானது. அதனால யம பாகத்தை பார்த்த மாதிரி நீங்க அந்த படத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது நான் எல்லாத்துக்குமே சொல்றது அதுதான். ஸோ இவங்க நல்ல பலனை கொடுக்குறாங்களா அப்படின்னா அது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைய முறையை பொறுத்து மாறும். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற பொறுத்து மாறும். இப்போ நிறைய இடங்கள் போனீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க, இந்த ஜமீன்தார்களாக இருக்காங்க பார்த்தீங்களா. எப்போவுமே சொத்து சேர்த்து வச்சோம்னா நம்ம தாத்தன் பாட்டை நல்லவங்க ஃபோட்டோ வச்சு கும்பிடுவோம். எதுவுமே இல்லாத நம்மளை விட்டு போட்டு போயிட்டாங்கன்னா ஃபோட்டோ தூக்கி எறிஞ்சிருவோம். இவ்வளோதான் ஈஸியான கான்செப்ட். ஒரு பெரிய இதுக்கு ஆராய்ச்சி தேவையில்லை. அப்போது அப்படிலாம் நம்ம எதுவுமே நினைக்க வேண்டாம். நம்மளை உயிரோட இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கான சக்தியை கொடுத்தவங்களே நம்ம முன்னோர்கள் தான். அவர்கள் வழிவந்தவர்கள் தான் நம்ம. அவங்க நீங்கள் உங்களுக்கு சொத்துக்களை கொடுத்துருந்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, இல்லை எதுவுமே உங்களுக்கு செய்யாத ரோட்லேயே விட்டு போனவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களை நினச்சி மனதார நினச்சி என்னை நீ தான் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சி பிரார்த்தனை செஞ்சாலே 100% முன்னோர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்கும். அது குலதெய்வம் கோயில் அதுதான். மனசில் நினச்சா போதும், படம் வச்சு கும்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏன் படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளம் வயதிலேயே ஒருத்தர் இறந்துருப்பார், தாத்தாவோ இல்லை அவருக்கு முன்னாடி இளம் வயதில். அப்போ பாட்டி இருப்பாங்க. இவங்க என்னதான் இருந்தாலும் கணவனுடைய நினைவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த வீட்டில். ஒரு ஆன்மா அது எப்போவுமே அந்த கணவனோ இல்லை மனைவியோ அது இருந்துட்டு இருக்கும். அப்போ அந்த படத்தை பார்க்குறப்பெல்லாம் இவங்களுக்கு என்னென்னா அந்த பழைய ஞாபகங்கள் வரும். அப்போ இவங்க மனசு எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த முன்னோர்கள் படம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வேற ஒன்றுமே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு மன நிறைவாக நான் வச்சு தான் எங்கள் அப்பாவோட படத்தை வச்சு நான் வழிபாடு செய்யணும்னா தாராளமா பண்ணிக்கலாம். அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது, சந்தோஷமா இருக்குன்னா வச்சுக்கலாம், தாராளமா வச்சுக்கலாம். இல்லைன்னா மனசுலயே வச்சுக்கணும், இல்லைன்னா மனசுல நினைச்சாலே போதும், போதுமானது. இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எப்படி நல்லவைகள்லாம் இருக்கோ அது மாதிரி கெட்டவைகளும் இருக்கு. நம்ம தீய சக்தி, நல்ல சக்தியை எப்படி நம்புறோமோ அதே மாதிரி தீய சக்தியும் நம்புறோம். ஸோ இன்னைக்கு பல பேருடைய பயணம் எப்படி பயணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல யாராவது ஏதாவது செய்துட்டாங்களா, ஏன்னா இன்னைக்கு நம்மளை பத்தி யோசிக்கிறத விட அடுத்தவங்களை பத்தி தான் அதிகமா, அவன்
ஏதாவது செஞ்சிருப்பானோ, இவன் ஏதாவது செஞ்சிருப்பானோ, நம்ம வீட்டுல தீய சக்திகள் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருக்கு. அதை தேடி என்ன பண்றாங்க, ஒரு தவறான நபரை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட போய் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறத இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியும். நம்ம யாரையுமே குறை சொல்லல, அதாவது அவங்கவுங்க தொழில் போறவங்க போகட்டும். இருந்தாலும் தகவல் ஒண்ணாக நம்ம என்ன தர போறோம்னா, ஒரு வாஸ்து நிபுணராக ஒரு வீட்டுக்குள்ள நாம நுழையும் போது இந்த வீட்டுல தெய்வ சக்தி இருக்கு, இந்த வீட்டுல தீய சக்தி இருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்த முடியுமா? 100% 100% நம்மளால சொல்ல முடியும். இந்த வீடு வந்து தெய்வ கடாட்சம் நிறைந்த வீடு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த வீடு வந்து எந்த ஒரு சக்தியுமே இல்லாத பயனற்ற வீடு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எம்டி படித்த ஒரு டாக்டர் வீட்டுக்கு போயிருந்தோம். அவரு சொன்ன தகவல் இது என்னன்னா, அவரும் அவர் மனைவியும் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவர் எங்கிட்ட சொல்றாரு, எங்க வீட்டில் செய்வனை வச்சுட்டாங்க, அதனால தான் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், மாந்திரிகங்கள் நிறைய பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. நிறைய தகடுகள் நான் எடுத்தேன், நிறைய தாயத்துகள்லாம் என் வீட்டை சுற்றி நான் எடுத்தேன், இதுதான் எங்கள் பிரிவுக்கு 100% காரணம் அப்படின்னாரு. அது அப்படி இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலையோ ஒரு வீட்டிலையோ கிழக்கு பகுதி அடைபட்டிருந்தாலோ இல்லை வடக்கு பகுதி உயரமாக இருந்தாலோ எப்போவுமே இந்த மாந்திரீகம், தாந்திரீகம், ஜோதிடம், வாஸ்து இதை நோக்கி பயணிப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் என்ன உண்மையை, ப்ராக்டிக்கலான உண்மையை சொன்னாலும் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கு காரணம் வீடு தான். அப்படிப்பட்ட நபரை தேர்வு செய்து போறதும் அந்த வீடு தான். இப்போ ஈசானியத்துல அவருடைய வீட்டிற்கு ஈசானிய பகுதியில் உயரமான கட்டிட அமைப்பு, ஈசானிய பகுதியில் கழிவறை, இது முழுக்க முழுக்க தவறு. அவர் என்ன பண்றாருன்னா, எல்லாமே நம்மளுடைய மாந்திரிகத்தினாலதான் பாதிக்கப்பட்டாங்க. அப்புறம் அவர்கிட்ட வந்து என்னென்ன பாதிப்புகள், எந்தெந்த வருடங்கள், நம்ம வருடங்களையும் கூட அந்த வாஸ்துல குறிப்பிட முடியும். இந்த வீடு கட்டப்பட்டதுலேருந்து எப்போ இந்த வீடு பாதிப்பு கொடுத்துருக்கோம், எப்போ நன்மைகளை கொடுத்துருக்கோம், எப்போ கணவன் மனைவிக்கான பிரிவுகளை கொடுத்துருக்கோம், இல்லை எப்போ குழந்தைகளை கொடுத்துருக்கோம் கூட ஒரு வீட்டை வச்சு நம்ம 100% பலன் கூற முடியும். அப்போது இந்தந்த வருடங்கள் அப்படிங்கிறத கணக்கிட்டு ஒவ்வொரு வருடமாக 2012 இந்த பலன், 18 இப்படி பலன், 25 இந்த மாதிரி பலன் கொடுத்துருக்கோம். அப்போ உங்களோட கட்டட அமைப்பு இந்தந்த மாதிரி இருந்திருக்குன்னு நம்ம சொல்கிறப்போ அவர் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கே போனார். அப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த வாஸ்துவை முழுசாக நம்பி இப்போ எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. விரைவில் அதற்கான திருமண ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் பதிவிட்டுக்கிறேன். அப்போது இந்த அமானுஷ்ய சக்திகள் வரணும் அப்படின்னாலே, இப்போ குறி சொல்கிறவங்க வீடு எல்லாமே கிழக்கு அடைபட்டிருக்கும், அல்லது வடகிழக்கு அடைபட்டிருக்கும். ஈஸியாக நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது தலை மூளைக்கானது, தலை பகுதிக்கானது. அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஜன்னல்கள் இல்லை, இருட்டடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கு அல்லது முதல் குழந்தை பெண்ணாக இருந்தாலும் எப்பவுமே முடிவுகள் எடுக்கவே முடியாது. அப்போது மன குழப்பங்களை கொடுக்கும். இந்த குழப்பங்கள் தான் என்ன ஆகும்னா, தவறான ஒரு புரிதல்கள் ஏற்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு தீர்வு கிடைக்காதா, ஏன்னா முடிவெடுக்க முடியாததான தீர்வை தேடி பயணிப்பாங்க. அப்போதான் அந்த தீர்வை தேடி பயணிப்பாங்க. அந்த தீர்வை தேடி பயணிக்கிறப்பதான் போய் இந்த மாந்திரம், தந்திரம், எந்திரம் இந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்களை போய் மாட்டிக்கிறாங்க. வீடு தான் இதுக்கு 100% காரணம். வீட்டை சரி பண்ணாலே எல்லாமே சரியாயிடும். ஒரு வீடு இருக்கு, அதுல வந்து நம்மளுடைய மாமனார் மாமியார் அப்படின்றவங்க வந்து கீழே இருக்காங்க. அந்த கட்டப்பட்ட வீடானது வந்து பழைய காலத்து வீடு. இப்போ நாம வந்து திருமணத்துக்கு அப்புறம் நம்ம பிரைவசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒன்று தேவைப்படுறதுனால நம்ம மேல் மாடி எழுப்புறோம். அப்ப அதுல நம்ம வாஸ்து எல்லாம் பார்த்து கரெக்டா நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யறோம். ஆனா கீழ்த்தலம் வந்து பழைய காலத்து வீடு அப்படிங்கறத பெருசா வாஸ்துகள் இல்லாம மாமனார் மாமியார் மட்டும்தான் இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த மாடிகள் நம்ம மேல மேல எழுத்துறோமே, அதுல கரெக்டான வாஸ்து இருக்கு, ஆனா கீழே இல்ல. இப்போ நல்ல கேள்வி. எப்பவுமே இந்த வாஸ்துன்னு எடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து நிலம், இடம் சரியா இருக்கணும். ரெண்டாவது அடிப்படையா கட்டுறீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், அது சரியா இருந்தாதான் உங்களுக்கு 100% பலன் கொடுக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நீங்க வாஸ்து தப்பா இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நீங்க என்னதான் 100% வாஸ்துப்படி அமைச்சாலும் தவறான பலன்கள் தான் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்காது.
அப்போ இதுல நிறைய குழப்பங்கள், நீங்க கேட்ட கேள்விகள் வந்து இது வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போட்டுக்கிறேன், கீழே வீடு எதையுமே மாற்ற முடியாது, இது எனக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஒவ்வொருத்தரும் சொன்னது இதுதான். கிரவுண்ட் ஃப்ளோர் தரைத்தளம் அப்படிங்கிறது சரியா இருந்தால் மட்டுமே 100% பலனை கொடுக்கும். அது தவறாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். இப்போ வந்து நவீன காலத்துல வந்து ஒரு ஒரு புது மாதிரியான வீடுகள் எடுக்கிறாங்க சார், நம்ம நிறைய பாக்குறோம். அதாவது கீழே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் இருக்கும், டைனிங் ஹால் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனா படுக்கை அறை என்பது மட்டும் மேல இருக்கும். கீழே இதெல்லாம் முடிச்சுட்டு மேல படுக்கை அறை மட்டும் குடும்ப தலைவனுக்காகவோ பிள்ளைகளுக்கானதோ படுக்கை அறை மட்டும் மேல் மாடியில வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே படி வச்சு அது எப்படி சரியானதாக பாருங்க? தாராளமா வைக்கலாம். அதுல எந்த குழப்பமும் வேண்டியதில்லை. நீங்க சப்போஸ் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இடமே ரொம்ப குறைவான இடங்கள், ஏன்னா சிட்டிக்குள்ள வர்றப்ப ரொம்ப காஸ்ட்லி. அப்போ அவங்களாம் என்னன்னா கீழே ஒரு ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துட்டு மேலே ஒரு 2 ரூமோ 3 ரூமோ போட்டுக்கலாம். இது நிறைய இப்போ நாங்கள் வந்து சமீபத்துலேயும் கூட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெங்களூரில் ஒரு கம்யூனிட்டி கேட்டடில் ஒரு 20 வீடுகள் அதே மாதிரி அமைச்சு கொடுத்தோம். ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு. அது அழகாக கீழே வந்து ஒரு ஹாலு, டாய்லெட் பாத்ரூம், பெட்ரூம், கிச்சனோட மேலே ஒரு 3 ரூமோட அமைச்சு கொடுத்தோம். சூப்பராக இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எல்லாருமே மிகப்பெரிய தொழிலதிபர்களாக கூட இருக்காங்க. அது வந்து எனக்கு அந்த கம்யூனிட்டிக்குள்ள எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி அங்கே பண்ணினது. சரி சரி. அங்கே 2 இடம் சேர்த்து வாங்கணும்னா பயங்கர காஸ்ட்லி அங்கே. ஓகே. அதனால நீங்க தாராளமா அப்படி அமைச்சுக்கலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. இப்ப வாஸ்துக்கு பரிகாரங்கள்லாம் இல்ல, ஒரு பொருளை உள்ள வைக்கிறதுனாலயோ இல்ல ஒரு பொருளை நம்ம இப்ப மரம் செடி கொடிகள் வளர்க்கறதுனாலயோ இல்ல இப்போ ஒரு வாஸ்து சமைத்து வச்சா காசு வரும் அப்படின்ற பொருள்களை வைக்கிறதுனாலயோ பெருமளவிற்கான ஒரு வாஸ்து பலனை நம்ம பெற முடியாது அப்படின்னு சொல்றோம். நான் வந்து ஊஞ்சல் அப்படிங்கிறது வந்து பலகாலமா பழைய வீடுகள்ல ஊஞ்சல்கள்லாம் இருக்கும். பட் இப்பயுமே அந்த குடும்ப மாதிரியான ஊஞ்சல் எல்லாம் கூட நம்ம வந்து ஃபேஷனுக்காக வச்சுக்கிறோம், இல்ல ரிலாக்ஸேஷனுக்காக வச்சுக்கிறோம். இந்த ஊஞ்சல்ங்கிறது வீட்டுல அமைக்கலாம் சார், அது எந்த பகுதியில் அமைக்கணும்? இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் இதை அழகா சொல்லியிருக்காங்க. வீட்டுல தூரி கட்டியாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆயிரும்னு சொல்லி ஒரு பழமொழி கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையான 100% உண்மை. அப்போ இது வச்சுக்கலாமா அப்படின்னா தாராளமா வச்சுக்கலாம். ஆனா ஈசானிய பகுதியில வரக்கூடாது, வாயு மூலை பகுதியில வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மொட்டை மாடியில் தென்கிழக்கிலையோ இல்லை வடமேற்கு, தெற்கை சார்ந்தோ அல்லது மேற்கை சார்ந்தோ தாராளமாக அமைச்சுக்கலாம். ஈசானிய பகுதியில் மட்டும் இதை அமைக்கிறத தவிர்த்திருக்கணும். அதே போல் நீங்கள் காலி நிலமா இப்போ கார்டன் போட்டு வீடு கட்டினாலும் அங்கேயுமே வடமேற்குலையோ தென்கிழக்குலையோ அமைச்சிட்டிங்கன்னா எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. பட் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. தவிர்க்கவே முடியல, எனக்கு ஊஞ்சல் தான் வேணும்னா அப்படி அமைச்சுக்கோங்க. நன்றி சார். உண்மையிலேயே இன்னைக்கு கிடைத்த குறுகிய நேரத்துல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம செய்யற தவறுகள்லாம் என்ன, அதை எவ்வளவு திருத்திக்கணும் அப்படிங்கிறதையும், ஒரு வீடுங்கிறது எவ்வளவு முக்கியமானது, அதுல வாஸ்துங்கிறதும் ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதும் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.